ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ என்னோடய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு பேக்கெட் நூடுல்ஸ் செய்கிறேன், அதனால 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு மீடியம் சைஸில் நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் குக் ஆனதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எடுத்திருக்கேன், வீட்டில் அரைச்சது. நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம், குழம்பு தூள்னாலும் நல்லாயிருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையுமே நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்ந்து மசாலாலாம் வாசம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி பேனில் ஒரு பக்கமாக நான் ஓரமாக ஒதுக்கி வச்சிடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக் நூடுல்ஸ்க்கு நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் எக் நூடுல்ஸ் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எக் நூடுல்ஸ்னாலே இந்த மெத்தட் மட்டும்தான் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எக்கு இந்த மாதிரி ஓரமாக சேர்க்கறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்க்கும்போது நம்ம முட்டை சொதன்னு ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதியா இருக்கும். இதை தனியாக கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணும்போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப தனியாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எக்கு மட்டும்தான் நான் ஒரு ஓரத்தில் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது முட்டைலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த தக்காளி வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட கலந்து விட்டுறலாம். எல்லாமே சேர்ந்து ஒரு 20 செகண்ட்ஸ் குக் ஆச்சுன்னா போதும். ஸோ அதில் போட்டிருக்க அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையிலையும் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பேக்கெட் நூடுல்ஸ்க்கு யூஸ்வலாக எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணுவீங்களோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் இப்பி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த நூடுல்ஸ் ரொம்ப ஃபேவரட்டோ அதை நீங்கள் இந்த ரெசிபி கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட நூடுல்ஸ் கூட ஒரு டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை நான் இந்த ஸ்டேஜில் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மசாலா எல்லாமே ஒன்றா சேர்ந்து கொதிச்சு வர்றப்போ அந்த முட்டையெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நூடுல்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் அந்த சுடு தண்ணியிலேயே அப்படியே விட்டுட்டிங்கன்னா நூடுல்ஸ் கொஞ்சம் லூஸ் ஆகிடும், உடச்சி போட வேண்டியதில்லை. ஸோ உடைக்காமல் போடும்போது குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உடையாத நூடுல்ஸ் நல்லா நீளமாக இருக்கும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நேரம் வத்தட்டும், நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு. இன்னமும் நல்லா ட்ரை ஆகி நம்ம நூடுல்ஸ் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதையும் நம்ம ட்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம ரெசிபி ரெடி. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நூடுல்ஸ் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. எக் நூடுல்ஸ்னாலே வேறு எது மாதிரி நீங்கள் செய்ய தோணாது, இதை மட்டும்தான் செஞ்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.